எஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் சாம்பியன்ஸ். திஸ் இஸ் யோர் பிரமிளா மேம் அண்ட் இன்னைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம். நீட் 2026க்கான 2வது ஸ்டெப் தான் இது. நம்ம இதுக்கு முன்னாடி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரை ஃபுல்லா நேற்றுக்கு படிச்சு முடிச்சிருந்தோம். இந்த சாப்டர் சொல்யூஷன்ஸை பத்தி நான் சொல்லணும்னா, இந்த சாப்டர் இந்த எவ்ரி இயர் 2 to 3 கொஸ்டின் கேட்குறான். அந்த 2 to 3 கொஸ்டினுமே ப்ராமினென்ட்டா எங்கேருந்து வரும் அப்படிங்கிறத உன்னால கிளியரா சொல்ல முடியும். So that is where I'm going to help you. I'm going to help you with where your questions can come, how your questions can come, and how hard your questions can come. எங்கேருந்து கொஸ்டின் வரும், எப்படி கொஸ்டின் வரும், எவ்வளோக்கு எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் கூட இந்த சாப்டர்லேருந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்சைஸான டேட்டாவை தான் நான் உனக்கு தரப்போறேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மேம், இப்போ கொஷின் பேப்பர்லாம் மாறிடுச்சு, பேக் டு 2016 மாதிரி ப்ரீ கோவிட் டைம்ஸ்ல இந்த மாதிரி டஃப்பான கொஷின் பேப்பர் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கு நாம் எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணோம், நீங்கள் எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? சி, ஈவன் இன் ப்ரீ கோவிட்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் எட்டெக். ப்ரீ கோவிட் பீரியட்ல கூட நீட், ஜேஇ அந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட் பீரியட் பிகாஸ் அந்த ஒரு பீரியட்லையும் ஐ ஹவ் கிவன் யூ கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். சரியா? ஸோ கவலைப்படாத. இந்த மாதிரி we will be ready for the worst which can come in 2026. 2026 பேப்பரை பார்த்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தப்போ, ஈவன் எஸ்டர்டே ஐ போஸ்டட் இட் இன் இன்ஸ்டாகிராம். ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்கலாம் அவ்வளோ மனம் தளர்ந்து they would have been extremely prepared for NEET. பட் சின்ஸ் நீட் பேப்பர் எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் பேப்பர் டஃப்பானதுனால அவ்வளோ சங்கடப்பட்டு அவங்களோட எக்ஸாம் ஹால்லேருந்து அழுத்துட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஸோ ஐ வாட்ச் தட் வீடியோஸ் அண்ட் ஐ ஃபீல் ரியலி சாரி ஃபார் தோஸ் பீப்புள். ஸோ அதனால தான் நம்ம இனி ஒவ்வொரு சாப்டர் படிக்கும் போதும் அதை ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஃப்ரம் த பேசிக் டு த மோஸ்ட் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படிக்க போகிறோம். ஸோ தட் நாளைக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய நீட் 2026 பேப்பரை அட்டென்ட் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்காம அழுது புலம்புற அளவுக்கு ஒரு மோசமான கொஸ்டின் பேப்பரை அட்டென்ட் பண்ணாம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். அதுக்கு நம்ம பெஸ்டா ரெடி ஆயிருக்கணும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ். ஸோ ஹாய் 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 மை டியர், ஹாய் அனம் பாய், ஹாய் விராட் கோலி, ஹாய் விஜய் ரவி, ஹாய் ஸ்ரீ, ஹாய் மதன், வெல்கம் 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 ஆன் போர்ட். ஸோ எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் போராடலாம், which is 180 out of 180 in chemistry. எத்தனை பேர் இந்த வருஷம் 180 out of 180 கெமிஸ்ட்ரி எடுக்க தயாரா இருக்கா? நீ பயப்பட வேணாம் மேம், நான் ஸ்லோ லேர்னர் மேம், நான் வந்துட்டு 50 தாண்டது பெரிய விஷயம் மேம் அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காத. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். குவிக் குவிக் குவிக். நூரஜ், மிஸ்டர் விஜய், கார்த்தி, அனு, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு ஃபயர் போட்டு காமிங்க பார்ப்போம். அனு, பிரியா, 2 பேர் தானா? டிஜே, ஒரு ஃபயர் போட்டு காமி பார்ப்போம் கமெண்ட் செக்ஷன்ல. எத்தனை பேர் இந்த வருஷம் நீட் 2026ல, நாட் 2025, 2026ல நீ 180 out of 180 கெமிஸ்ட்ரியில எடுக்க தயாரா இருக்க? ஒரு ஃபயரை போட்டு கமெண்ட் செக்ஷன்ல காமி பார்ப்போம். கமான். ஸ்ரீ, வினோ, ஆஃபியா, அனு, 4 பேர் தானா? சமீரா, வெரி குட் வெரி குட் வெரி குட் ராக்கண்ணா, சூப்பர் சூப்பர் சூப்பர், wonderful wonderful wonderful, this is all we want. Zoro, wonderful wonderful dakana. Hi Kritika, hi Kirtika, hi Artika, very good very good very good very good. அவ்வளோதான், அதுதான் நமக்கு தேவை. சரியா? that is all we want, that is all we want for your NEET preparation. இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி மார்க்ஸ் காமிச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு சாப்டரையும் படிச்சேன்னா கெமிஸ்ட்ரியில ஈஸியா உன்னால 180 out of 180 எடுக்க முடியும். Trust me guys, you are going to crack chemistry with 180 out of 180. அதற்கான முயற்சியை தான் நம்ம இங்க எடுக்க போறோம். ஸோ உன்னோட அட்டெண்டன்ஸ்ல லைக்ல போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி டான் 7:30 or 8 o'clock ஈவினிங் கிளாஸுக்கு வந்துரு. ரெகுலரா கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் போயிட்டே தான் இருக்கும். ரெகுலரா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணினா உன்னால நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதற்கு நான் கேரண்டி. ஆல்ரைட், வெரி குட் வெரி குட். Biology, physics classes are coming up Kanna. So as of now, Yadivian sir, அவங்க எல்லாருமே like Yadivian sir, Asha ma'am, Shavani ma'am,
எல்லாரும் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. they are a bit busy. So அதனால தான் we are unable to reach out to physics and biology. But don't you worry, நம்ம physics and biologyயும் தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? வெரி குட் டக்கனா, சூப்பர். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் சாப்டர் பார்க்க போறோம். இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல you know that you have all of these concepts. கரெக்டா? இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் எதுன்னு கேட்டேன்னா, ஒன்னு ரவுல்ஸ் லா, ரெண்டாவது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அண்ட் மூணாவது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில வேன் ஹாஃப் ஃபேக்டர் வருது. சரியா? ரவுல்ஸ் லான்னு சொல்லும்போது நீ அதுல ரவுல்ஸ் லாக்கு கீழே ஐடியல், நான் ஐடியல், அசியோட்ரோப்ஸ் இதை எல்லாத்தையுமே கொண்டு வந்ததும், பிகாஸ் தட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஸோ எஸ், போன வருஷம் நான் சொல்யூஷன்ஸ் நடத்தும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த அமால்கம்ங்கிறது கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கீவேர்ட்கனா, அமால்கம்னு நீ பார்த்தாவே இட் இஸ் ஆக்சுவலி லிக்விட் அண்ட் சாலிட் அப்படிங்கிற கீவேர்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். 2025 இப்போ முடிஞ்ச நீட் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான். ஐ வாஸ் டெல்லிங் பீப்புள், டே படிங்கடான்னு சொன்னேன். இந்த பேப்பர்ல எக்ஸாக்ட் ஒரு அமால்கம் வந்துட்டு என்ன விதமான சொல்யூஷன் அண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துனா அதுல லிக்விட் அண்ட் சாலிட் தான் கரெக்டா இருந்துச்சு. இந்த கொஸ்டின் கிளியரா வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்றேன், நான் எங்கெங்கெல்லாம் ஒன்ட்ட வந்துட்டு இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்பா, இந்த பார்ட் இம்பார்ட்டன்ட்பா, இதை எக்ஸ் மார்க் போட்டு வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்றேனோ அதையெல்லாம் நோட் பண்ணிக்கோ. கண்டிப்பா அங்கிருந்து கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் அதிகம். புரிஞ்சுச்சா? எஸ். Okay, my dear. So we'll start with the very first factor, which is what do you mean by a solution? ஒரு சொல்யூஷன்னா என்ன கண்ணா அர்த்தம்? சொல்யூஷன்னா என்ன? யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்யூஷன்னா என்ன? ஹாய் சபரி, கேப்டன் சபரி, ஹாய். சொல்யூஷன்னா என்ன? சொல்யூஷனை பத்தி நீ என்ன லைக் நீ என்ன நினைக்கிற? வாட் இஸ் சொல்யூஷன்? வாட் இஸ் எக்ஸாக்ட்லி சொல்யூஷன்? வெரி குட் அனு. சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் இஸ் சொல்யூஷன். சரி, ஓகே. சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் கலந்து விட்டேன்னா அதுதான் உன்னோட சொல்யூஷன். இருக்கட்டும். இதுல சொல்யூட்ங்கிறவன் யாரு, சால்வெண்ட்ங்கிறவன் யாரு? எனிதிங் which is there in a very lesser quantity. எந்த ஒரு பொருள் ஆர் பொருட்கள் கம்மியான அளவீடுல இருக்காங்களோ, கம்மியான குவான்டிட்டியில இருக்காங்களோ, கம்மியான குவான்டிட்டி in the sense நான் மாஸை குறிக்கிறேன். ஓகேவா? whichever particle which is smaller by mass, அவங்களை தான் நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளா சொல்யூட்னா ஸ்மாலர் பை மாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் எந்த ஒரு பொருள் which is larger by mass, அதிகமான குவான்டிட்டியில இருக்கோ, ஓகேவா, which is larger by mass or largest by mass, அதைத்தான் நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். So சொல்யூஷன்ல எஸ் கேப்டன் சபரி, இந்த செஷன்ல தான், இந்த சாப்டர்ல தான் உனக்கு மொலாரிட்டி, நார்மாலிட்டி எல்லாமே வரும். சரியா? எஸ். So note it down. எந்த ஒரு பொருள் லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில இருக்கோ, இட் இஸ் நாட் லார்ஜர், இட் இஸ் லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில இருக்கோ, அதை சால்வெண்ட்னும். அதை தவிர்த்து பாக்கி என்னெல்லாம் இருக்கோ, the one which is smaller quantity, which is in smaller quantities, அதை எல்லாத்தையுமே சொல்யூட்ஸ் அப்படின்னு நீ சொல்லிடுவேன். மேம் சொல்யூட்ஸா? இது வரைக்கும் நாங்க ஒரு சொல்யூட் ஒரு செல்வெண்ட் தானே பார்த்திருக்கோம், நீங்க என்ன நிறைய சொல்யூட் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன்னா, டே கண்ணா, இது வரைக்கும் அண்ட் ஈவன் இந்த சாப்டர்ல கூட நீ பார்க்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே பைனரி சொல்யூஷன். அதாவது அந்த சொல்யூஷன்ல ரெண்டு பொருட்கள் தான் இருக்கும், ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும். எஸ். பட் பொதுவா இது மாதிரி பைனரி மாதிரியே டெர்ஷரி, பென்டனரி, குவாட்டனரி, இந்த மாதிரி நிறைய விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ பொதுவா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உன்னோட சொல்யூட்ல எத்தனை சொல்யூட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஐ மீன் ஒரு சொல்யூஷன்ல எத்தனை சொல்யூட்ஸ் வேணாலும் இருக்கலாம், பட் ஆனா ஒரு சால்வெண்ட் தான் இருக்கணும். திஸ் இஸ் த பேசிக் ரூல். புரிஞ்சுச்சா? ஹாய் ஹரி, வெல்கம் ஆன் போர்ட். உனக்கு ஒரு சொல்யூஷன்ல எத்தனை சொல்யூட்ஸ் வேணாலும் இருக்கலாம், பட் ஒரு சால்வெண்ட் தான் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ன பண்ற, லெமன், சுகர், சால்ட் அண்ட் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோ. இந்த லெமன் ஜூஸ்ல
பேஸா இருக்கிறது ஆர் அதிகமான குவான்டிட்டியில இருக்க போறது என்னமோ வாட்டர் தான். அப்போ உன்னோட வாட்டரை நீ சால்வெண்டா வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நீ சொல்யூட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு பொருள் லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில இருக்கோ அது சால்வெண்ட், அதை தவிர்த்து பாக்கி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சொல்யூட். அண்ட் சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணேனா தென் யூ கெட் சொல்யூஷன். இதுதான் பேசிக். ஓகே, ரொம்ப பேசிக்கான விஷயம். நெக்ஸ்ட், அப்படி உருவாகக்கூடிய சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் காம்பினேஷன், சொல்யூஷன் காம்பினேஷன்ல பைனரி சொல்யூஷன் காம்பினேஷன்ல நீ ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துக்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ் இதோ நான் இங்க கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அகெயின் 2025ல வந்த மாதிரி இந்த அமால்கம் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கிட்டத்தட்ட 2025ஓட சேர்த்து ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ல லாஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் வந்திருக்குடா கண்ணா. ஸோ இந்த ஒரே ஒரு லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மேபி அடுத்த வருஷம் கூட வரலாம். சரியா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே, அனிருத் ப்ளீஸ் 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 ஸ்பேம் பண்ணாதீங்க. எஸ், கண்டிப்பா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவேன் கண்ணா. டோன்ட் யூ வரி, டோன்ட் யூ வரி. சரியா? நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் பிடிஎஃப் அப்லோட் பண்றேன். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதுலயும் அந்த அமால்கம் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். போன வருஷம் கூட கேட்டிருக்கா, இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன்ல நான் சொல்யூட்டை ஆட் பண்றேன், சால்வெண்ட் ஆட் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டேன், கரெக்டா? பட் கொஞ்சம் யோசிச்சு பாரு, எவ்வளோ அளவுக்கான சொல்யூஷன்ல, அதாவது ஒரு 100 grams ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளோ அளவுக்கான சொல்யூட்டை நான் ஆட் பண்றேன், எவ்வளோ அளவுக்கான சால்வெண்ட்டை நான் ஆட் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் நான் சொன்னேன்னா கிடையாது. அதை எப்படி நீ படிக்கணும்? அதை நீ இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வச்சு படிக்கலாம். we have tons of concentration terms. percentage value மட்டுமே வச்சு நம்ம mass percentage, volume percentage, mass by volume percentage அப்படின்னு 3 கம்போசிஷன் வச்சிருக்கோம். அது இல்லாம molarity, molality, normality, parts per billion, parts per billion, mole fraction அப்படின்னு நிறைய கான்செப்ட்ஸ் வச்சிருக்கோம். நான் ஒன்னொன்னா உனக்கு சொல்லித்தரேன், கிளியரா புரிஞ்சுக்கோ. First we will talk about percentage values. So percentage value அப்படின்னு சொல்லும்போ என்னோட கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்யூஷன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது தான் பெர்சன்டேஜ் வேல்யூ. இதை இன்னும் சிம்பிளா நான் சொல்லி தரணும்னா, ஒரு கிளாஸ்ல சே ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இந்த 60ல 20 கேர்ள்ஸ் இருக்காங்க அண்ட் 40 பாய்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஆர் 60 வேணாம், இன்னும் சிம்பிளா உனக்கு சொல்றதுக்காக ஒரு கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 100ல 40 கேர்ள்ஸ் 60 பாய்ஸ். இப்போ உன்கிட்ட percentage of girls present in a class என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? 40 divided by 100 into 100 which is 40% சொல்லுவ. Similarly percentage of boys எவ்வளோன்னு கேட்டா 60 divided by total count into 100 அப்படின்னு சொல்லுவ. கரெக்டா? கரெக்டா? ஸோ யாரோட குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி இன்டூ பெர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக 100 போடுவேன். அதே மாதிரிதான் இங்கேயும் பெர்சன்டேஜ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக, சின்ஸ் we are talking about percentages of solute, உன்னோட சொல்யூட்டோட வேல்யூ டிவைடட் பை சொல்யூஷனோட வேல்யூ into 100, சொல்யூட்டோட வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ which is solution value into 100. இப்போ மேம் மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் 3 கீவேர்ட் கொடுத்துருக்கானே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, மாஸ் பர்சன்டேஜ்னா உன்னோட நியூமரேட்டர்ல எடுத்துக்கக்கூடிய அந்த மாஸ் ஆஃப் சொல்யூட்டும் டினாமினேட்டர்ல எடுத்துக்கக்கூடிய அந்த சொல்யூஷனோட வேல்யூ ரெண்டுமே மாஸ்ல இருக்கணும். இதுவே வால்யூம் பர்சன்டேஜ்னா உன்னோட சொல்யூட்டோட வேல்யூ அண்ட் சொல்யூஷனோட வேல்யூ ரெண்டுமே வால்யூம்ல இருக்கணும். அப்ப மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ்னா என்ன? சிம்பிள் டா குமாரு, mass of solute divided by volume of solvent. அதுதான் mass by volume. mass of solute divided by volume of solution. இதுதான் mass by volume அப்படின்னு சொல்றாங்க. Is that clear? Is that clear? இது வரைக்கும் கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளு, கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட் போறேன். சொல்ல பார்ப்போம், டக்குன்னு சட்டுன்னு சொல்ல பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? எஸ், கெமிக்கல் பாண்டிங் சாப்டருக்கும் கண்டிப்பா போட்டுடலாம் பிரவீன், நீங்க கவலையப்படாதீங்க. டோன்ட் யூ வரி, டோன்ட் யூ வரி. கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் வீடியோஸும் வருது, கவலையப்படாத.
clear, very good, very good, very good. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட molality and normality பார்க்க போறோம். இப்போ நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகே, இது போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு மோல் ஃபிராக்ஷன்லாம் சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு போறேன், அப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், பெர்சன்டேஜ் கம்போசிஷன்ல சொல்யூட்டோட வேல்யூ நியூமரேட்டர்ல சொல்யூஷனோட வேல்யூ டினாமினேட்டர்ல இன்டூ 100 போட சொன்னேன். பட் ஃபிராக்ஷன்ல ஒரு வேல்யூ எடுக்கும்போ நீ அந்த 100 போட வேண்டிய தேவையில்லை, 100 மத் கரோ 100 நமக்கு வேணாம். அப்போ மோல் ஃபிராக்ஷனுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கு, மோல்ஸ் இன் ஃபிராக்ஷன். அப்போ சொல்யூட்டோட மோல்ஸ் டிவைடட் பை சொல்யூஷனோட மோல்ஸ் எடுத்தேனாவே மோல் ஃபிராக்ஷன் கிடைச்சிடும். இல்ல மேம் எனக்கு சொல்யூட்டோட மோல் ஃபிராக்ஷன் வேணாம், சால்வெண்டோட மோல் ஃபிராக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னேனாலும் ரொம்ப ஈஸி. சால்வெண்டோட மோல் ஃபிராக்ஷன் டிவைடட் பை சொல்யூஷனோட மோல் ஃபிராக்ஷன். மேம் சொல்யூஷனோட மோல் ஃபிராக்ஷனை நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்காத. சொல்யூஷன் எப்படி உருவாகுது, ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்றதுனால உருவாகுதாக்கண்ணா. அப்ப கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரோட மோல் வேல்யூ ஆட் பண்ணேன்னா சொல்யூஷனோட மோல் வேல்யூ கிடைச்சிடும். as simple as that. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி அவன் ஃபார்முலா கண்டிருக்கான். n அப்படிங்கிறது number of moles of A divided by moles of solution which is Na plus Nb. Similarly அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கான். இங்க நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஃபார்முலா, மேம் எனக்கு தான் நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்க தெரியாதே, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன்னா, you should remember this formula which is very very good, important. Number of moles is equal to given mass by molar mass. மேம் மாஸ்ல வேல்யூ கொடுக்கல மேம், எல்லாமே வால்யூம்ல தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னேன்னா சிம்பிள், given volume divided by 22.4 liter. மேம் இதுவே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்ல கொடுத்துருக்கான் மேம் அப்படின்னா given number of molecules divided by Avogadro number. இதை நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ்லயே படிச்சிடணும், அதை நீ இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் தட் கிளியர்? ஹாய் பிரித்திகா, ஹாய் அலிஷா, ஹாய் விஜய், ஹாய் நிஸ்பா, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹாய் சஞ்சனா, வெல்கம் ஆன் போர்ட் ராக்கண்ணா, வெரி குட். ஸோ இதை நீ மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா அதுக்கப்புறமா நம்ம பார்ட்ஸ் per மில்லியன் பார்ட்ஸ் per பில்லியனை பத்தி பார்க்க போறோம். டேக்கண்ணா மில்லியன்னா என்னதான் அர்த்தம்? மில்லியன்னா இட் இஸ் 10 to the power 6, பில்லியன்னா 10 to the power 9. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேம் இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்கே இது பொறுக்குமா? எதுக்கு திடீர்னு பார்ட்ஸ் per மில்லியன் பார்ட்ஸ் per பில்லியன் பெரிய பெரிய வேல்யூ எல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு சில சொல்யூஷன்ல, சரியா, ஒரு சில சொல்யூஷன்ல உன்னோட சொல்யூட்டோட அளவீடுங்கிறது ரொம்ப 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 மைன்யூட்டா இருக்கும், ரொம்ப மினிமலா இருக்கும். அதற்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எஸ், யாருக்காச்சும் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா டாக்கண்ணா? எஸ் 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 சொல்ல பார்ப்போம். ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ரொம்பவே மைன்யூட் குவான்டிட்டிஸ்ல உனக்கு அதுல சொல்யூட் இருக்கணும். வெரி குட். டேப் வாட்டர் எடுத்துக்கலாம், சால்ட் வாட்டர், டெய்ஸோரோ சால்ட் வாட்டர் சொல்ல முடியாது, சால்ட் சொல்ல முடியாது. வேற நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சது என்ன பண்ணுவோம், பல்லு விளக்குவோம் இல்லையா? அந்த டூத் பேஸ்ட்ல ஃப்ளூரின் இருக்கு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்சிஆர்டில கூட கொடுத்துருக்கான். பட் ஆனா டூத் பேஸ்ட்ல ஃப்ளூரினோட அளவீடு ரொம்ப 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 கம்மி, ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் யூனிட்ஸ்க்கு தான் நம்ம பார்ட்ஸ் per மில்லியன் பார்ட்ஸ் per பில்லியன் யூஸ் பண்றோம். And the formula which can be used for the same is number of parts of the component divided by total number of parts into 10 to the power 6. இதுவே பில்லியன் கேட்டானா 10 to the power 6க்கு பதிலா 10 to the power 9 போட்டுக்கும். புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Is that clear? Okay டாக்கண்ணா. அடுத்ததா நம்ம ஃபைனலா molality and normality பத்தி பார்க்க போறோம். இங்க நீ ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மொலாலிட்டியில மட்டும் டினாமினேட்டர்ல சால்வெண்ட் வரும், சரியா? மொலாலிட்டியில மட்டும் டினாமினேட்டர்ல சால்வெண்ட் வரும். ஓகே, ஆல்சோ மொலாலிட்டியில மட்டும் டினாமினேட்டர் கேஜில வரும். ஓகே, மொலாலிட்டியில மட்டும் டினாமினேட்டர் கேஜில வரும். இப்போ மொலாரிட்டினா என்ன மேம்?
இதுவும் ஒரு விதமான கணக்கீடு கான்சென்ட்ரேஷன் டேர்ம் தான் கண்ணா. இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதான் மொலாரிட்டி. இத நீ இந்த ஒரு ஃபார்முலா வச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல கான்செப்ட் வச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். சிமிலர்லி மொலாலிட்டினா என்ன? 1 kg ஆஃப் சால்வெண்ட்ல எவ்வளோ சொல்யூட் கலந்திருக்கு, 1 kg ஆஃப் சால்வெண்ட்ல எவ்வளோ சொல்யூட் கலந்திருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கலந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அது மொலாலிட்டி. ஃபைனலா நார்மாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். யூ ஹாவ் டு கன்சிடர் the gram equivalence of solute with respect to ஒரு நிமிஷம் volume of solution in liters. அதாவது இவ்வளோ 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளோ கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதே நம்ம புதுசா கிராம் ஈக்குவலன்ட்லாம் சொல்றீங்க, கிராம் ஈக்குவலன்ட்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, டேக்கண்ணா கிராம் ஈக்குவலன்ட்னா என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல பார்ப்போம். கிராம் ஈக்குவலன்ட்னா என்ன? கிராம் ஈக்குவலன்ட்னா என்ன? டக்குன்னு சொல்ல பார்ப்போம். 1 mole of an element or ion or molecule or electrons or positive or negative charge, ions னு கூட வச்சுக்கலாம். The mass of 1 mole of that element or that ion or that molecule, இதைத்தான் நீ கிராம் ஈக்குவலன்ட்னு சொல்லுவேன். இந்த கிராம் ஈக்குவலன்ட்டை நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. உன்னோட மாலிகுலார் வெயிட்டை n ஃபேக்டரால டிவைட் பண்ணினா போதும். n ஃபேக்டர்னா என்ன? நீ எடுத்துக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோட சார்ஜ் வேல்யூ. as simple as that. okay, so always remember this. உன்னோட கிராம் ஈக்குவலன்ட்னா என்ன? it is the mass of 1 mole of an element or an ion or a molecule. அதை எப்படி கண்டுபிடிப்ப? மாலிகுலார் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர் போட்டேனா உன்னால கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுக்கண்ணா, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளு. yes 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 any doubts so far? okay, doubt இருக்காதுன்னு நம்புறேன். yes, sorry, molecular weight இல்ல, molecular mass or molar mass. thank you so much for clarifying DJ. நான் ஒரு ஃப்ளோல எழுதிட்டேன். ஓகேவா? so it is molar mass divided by n factor. இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஃபைன். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? மொலாரிட்டி, மொலாலிட்டி, நார்மாலிட்டி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம். இப்போ நீ ஃபைனலா இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்ல போறேன். ஸோ இந்த கொஸ்டினை நான் மறைக்கிறதுனால ஐ ஹைட். ஓகே, மறைக்கல, வெரி குட். நான் இந்த கொஸ்டினை மறைக்கல, ஸோ அதனால நான் ஹைட் ஆகிக்க போறதில்ல. இந்த கொஸ்டினை ஃபுல்லா வாசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. குவிக் குவிக் குவிக். ஸ்ரீ, எங்கேயும் போகாதீங்க. ஜஸ்ட் லிசன் டு கிளாஸ் கண்ணா, லிசன் டு கிளாஸ். எஸ், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? குவிக் குவிக் குவிக். சீக்கிரமா சொல்ல பார்ப்போம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காலம் கடந்து ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ சீக்கிரமா ஆன்சர் பண்ண பார்ப்போம். எஸ் எஸ் எஸ். ஜோரோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காரு, ஆப்ஷன் பி. டே கண்ணா, ஆன்சர் பண்ணு ஆன்சர் பண்ணு ஆன்சர் பண்ணு. Zoro says option B. Anu says option B. Vikas says option B. Hi Vikas, welcome, welcome. Toby B, DJ C. So the correct answer is absolutely B da kana. Edanaala B is the right answer. யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னா மொலாரிட்டியோட டினாமினேட்டர்ல யூ ஹாவ் சொல்யூஷன்ஸ் இன் லிட்டர், மொலாலிட்டியில சால்வெண்ட் இன் கேஜி. கரெக்டா? ஸோ உனக்கு என்ன தெரியும்?
ஒரு லிட்டர்ல எஸ் 0.9 kgs இருக்குன்னு தெரியும். இது ரெண்டுமே டினாமினேட்டர் வேல்யூஸ் இல்லையா? a divided by denominator, b divided by denominator values. இந்த டினாமினேட்டர் அதிகமா இருந்துச்சுன்னா, ஏக்கு அதிகமா இருக்கிறதுனால டினாமினேட்டர் அதிகமா இருந்துச்சுன்னா அதோட கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும்? ஓவரால் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். டினாமினேட்டர் அதிகமா இருந்துச்சா அதை நியூமரேட்டரோட வேல்யூவை கம்மி பண்ணும். அதனால ஏயோட கான்சென்ட்ரேஷன் கம்மி, பியோட கான்சென்ட்ரேஷன் அதிகம். அதனால தான் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? அடுத்ததா இன்னொரு கொஸ்டினை சொல்லுங்க. ஓகே விகாஸ், எந்த ஸ்டோரிடா கண்ணா? வாட் ஸ்டோரி? எஸ் 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 சாட் போர்ஷனோட ஸ்டோரி இல்லையா? நேற்றுக்கு போட்டிருந்தேன். ஐ ரிமெம்பர். டெய்லி நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பி ஆன் டைம், பி ரெடி டு பி ஆன் த செஷன். ஓகே. So அடுத்ததா இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லுங்க. Quickly let me know the answers Zakana. Quick. Quickly let me know the answers. Hi வரலாற்று பயணம். Welcome on board. I can see a lot of option B's. யாரு டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்? ரொம்ப ஈஸி. யார்கிட்ட வால்யூம் இருக்கோ அவங்க டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். இங்கே யார்கிட்ட வால்யூம் இருக்கு? ஆப்வியஸ்லி மொலாரிட்டி தான். பிகாஸ் மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? மொலாரிட்டி ஆஃப் த ஃபார்முலாங்கிறது குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். கரெக்டாக வால்யூம் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நார்மாலிட்டியும் வால்யூம் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். இதோ நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டோம். சீக்கிரமா ஆன்சர் பண்ண பார்ப்போம். கடா குடுன்னு ஆன்சர் பண்ண பார்ப்போம். குவிக். ஹாய் ஸ்ரீனவ், வெல்கம் ஆன் போர்ட். அண்ட் கைஸ், இன்னும் அட்டெண்டன்ஸை லைக்ல போஸ்ட் பண்ணாதவங்க மறக்காம லைக் போடு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுடா கண்ணா. பிகாஸ் ஐ நோ 2025 இப்போ ஃப்ரெஷர்ஸை கூட விட்டு 2025 அட்டென்ட் பண்ணவீங்க எல்லாரும் என்ன ஒரு மனநிலையில இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ ஹட் பீன் த்ரூ வித் த சேம் ஸ்டேட் வித் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட், ஹூ ஃபீல் வெரி லோ, ஹூ ஃபீல் வெரி டவுன், அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு இது ஒரு பூஸ்டாக இருக்கட்டுமே. சரி, இந்த வருஷம் போனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் நம்ம பட்டே கிளப்ப போகிறோங்கிற மாதிரி ஒரு மைண்ட் பூஸ்டராக இந்த செஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் மேக்ஸிமம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னா நீ பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களோட லைஃபையே மாற்றலாம். அவங்களோட மேபி அவங்களோட அந்த நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டையே மாற்றலாம் கண்ணா. ஸோ எஸ் ஐ வாண்ட் யூ டு ஷேர் இட் மேக்ஸிமம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, very good. I know my champions with just hearing this question. Option கூட உங்களுக்கு வேணாம், நீங்க பார்த்ததுமே சொல்லிடுவீங்க. Because amalgam of mercury with sodium, mercury amalgam naave, it is a mixture of liquid and solid. அதனாலேயே we would we would come to a conclusion that yes, option C is the right answer. Option C is the absolute correct answer. Yes, my dear, option C is the right answer. Option C is the absolute correct answer. Very good. அடுத்ததா இன்னொரு question. Please look into this question and let me know the answers, Dakana. Quick. சீக்கிரமா உங்களோட ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Hi Venu Rock, welcome on board. Hi Dakana, welcome. So happy to see you all here. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கண்ணா. அதே ஒரு ஹாப்பினஸோட தயவு செஞ்சு இந்த ஆன்சரை சொல்லிடுறேன். எஸ், quickly let me know the answers, my dear.
Quickly, let me know the answers. Very good, my dear. Wonderful. So yes, இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அண்ட் எதனால ஏ அப்படிங்கிறத இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வச்சு என்னால் சொல்ல முடியும். ஸோ ஐ ஹைட் மை செல்ஃப் அண்ட் ஷோ யூ த என்டையர் ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? A solution of glucose in water is labeled as 10%. அவன் மாஸ் பர்சன்டேஜை கொடுத்துருக்கான். ரைட், அடுத்ததா வாட் வுட் பி த மொலாலிட்டி அண்ட் மொலாரிட்டி ஆஃப் அ சொல்யூஷன்? சொல்யூஷனோட மொலாலிட்டி அண்ட் மொலாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். எப்படி கண்டுபிடிப்ப? Molarity is equal to percentage mass into 10 into density divided by molar mass of solute. Molality க்கு வந்துட்டு percentage mass into 1000 divided by molar mass of solute into 100 minus percentage mass. இந்த ஃபார்முலாஸ்ல நீ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணேனாவே போதும், ரொம்ப அழகா உன்னால ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஜீரோ கட் ஆயிரும். 18 அண்ட் 12 நீ கட் பண்ணேனாவே போதும். 18 9 டைம்ஸ், 12 0.6 டைம்ஸ், இது 3 டைம்ஸ்னா இது 0.2 டைம்ஸ். Fine. And 3 1 times na இது 3.3 times. Correcta? 3.3 times. So 10 into 3.3 will give you 33. 33 into 0.2 will obviously give you 0.66. அப்படிதான் 0.66க்கு வந்தோம். அதே மாதிரி இங்கேயும் சிமிலர் கைண்டா நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே கால்குலேட் பண்ணி பாரு. 0 and 0 will cut. 0 and 0 will cut. 18 and 10 cut பண்ணேனா this becomes 9 times. This becomes 5 times. 9 and 100 cut பண்ணேனா obviously you know the calculations, right? 3 table direct கூட cut பண்ணி பாரு. So that this becomes 3 times, this becomes 3.33 times, this becomes 1 times, this becomes 1.11 times. So பாக்கி இருக்கக்கூடிய வேல்யூ இது கூட மல்டிப்ளை பண்ணேனா 0.617 கிடைக்கும். சரியா? So இந்த மாதிரி கொஸ்டின்ல approximation calculation is totally fine, totally normal. நீ approximation வழி calculate பண்ணிக்கோ. ரெண்டாவது விஷயம், நம்ம இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு ஒரு ஃபார்முலா நோட்டை இப்பவே உருவாக்கி டெய்லி கிளாஸ் நடத்த நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபார்முலாவையும் அந்த ஃபார்முலா நோட்ல எழுதி வச்சிரு. சரியா? எழுதி வச்சதுக்கு அப்புறமா டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை சாப்பிட்ற மாதிரி 3 வேளை இந்த ஃபார்முலா ஷீட்டை நீ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரஸ்ட் மீ, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், ஞாபகம் இருக்காது. பட் போக ஆஃப்டர் 2 weeks 2 வாரம் நீ இதை பண்ணாவே போதும். 3வது வாரத்துலேருந்து உனக்கு எந்த கான்செப்ட் எந்த ஃபார்முலா கேட்டாலும் உன்னால சொல்ல முடியும். ஒரு 1 or 2 monthsலாம் பாஸ் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ துக்கத்துல யாராச்சும் எழுப்பி கேட்டா கூட இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா யூ வில் சே எஸ், மொலாரிட்டிக்கு இத்தனை ஃபார்முலா இருக்கு, மொலாரிட்டிக்கு இத்தனை ஃபார்முலா இருக்குன்னு நீ அப்படியே சொல்லுவ, அச்சு மாதிரி சொல்லுவ. So that is why I am telling you to follow a formula note. சரியா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம solubility-ய பத்தி தான் பார்க்க போறோம் டக்கனா. So solubility-ய பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னடா நடக்குது? சரி விடு, நம்ம கிளாஸை கவனிப்போம். ஹாய் ஆண்டோ, வெல்கம் ஆன் போர்ட். வெல்கம். சரி, இப்போ நம்ம அடுத்ததா solubility-ய பார்க்க போறோம். டேக்கனா solubility-னா என்னடா கண்ண அர்த்தம்? ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட்ல எவ்வளவு நல்லா கரையுது, அந்த கரையக்கூடிய தன்மையை தான் நம்ம solubility அப்படின்னு சொல்லுவோம். இந்த solubility அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டருங்கிறது சொல்யூட் சால்வெண்ட் கம்போசிஷன், ரெண்டாவது ஃபேக்டர் டெம்பரேச்சர், மூணாவது ஃபேக்டர் பிரஷர், நாலாவது ஃபேக்டர் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த நாலுத்தையும் நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சொல்யூட் போலரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தோபி செஷன் முடிச்சதுமே நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். சரிங்களா? டோன்ட் யூ வரி கண்ணா, டோன்ட் யூ வரி, ஐ வில் சென்ட் ஃபார் ஷூர். ரைட்? ஒரே நிமிஷம் கண்ணா, ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ரைட். ஸோ இப்போ சால்பிலிட்டியை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு போலார் சொல்யூட் ஒரு போலார் சால்வெண்ட்ல தான் கரையும், ஒரு நான் போலார் சொல்யூட் ஒரு நான் போலார் சால்வெண்ட்ல தான் கரையும். மேம் தலைவா, ஃபர்ஸ்ட் போலார்னா என்ன, நான் போலார்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன்னா, போலார்னா ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பொருளை உன்னால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸா பிரிக்க முடியுதோ அதைத்தான் நீ போலார் அப்படின்னு சொல்லுவேன். சிமிலர்லி எந்த ஒரு பொருளை நீ எவ்வளோ தண்ணி ஊட்டி கலன்னு கரைச்சு விட்டாலும் அது ஒரு அயானையும்
ஒரு காம்ப்ளெக்ஸையும் தரும். ஆர் ஈவன் ஒரு காம்ப்ளெக்ஸா அப்படியே தேங்கி நிற்கும். அப்படி இருக்கிறது தான் நீ நான் போலார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ போலாருக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் H2O, ரைட்? போலார் சால்வெண்ட்ஸ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் H2O சொல்லலாம். அப்புறம் HCl சொல்லலாம். எஸ், H2SO4 சொல்லலாம். இவங்க எல்லாருமே போலாருக்கான எக்ஸாம்பிள். நான் போலாருக்கான எக்ஸாம்பிள் யார் யாருன்னு கேட்டேன்னா CS2 சொல்லலாம், CCl4 சொல்லலாம். இந்த மாதிரி நான் போலாருக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். பட் மேட்ரு என்னன்னா, ஒரு போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட்ல தான் கரையும், நான் போலார் சொல்யூட் நான் போலார் சால்வெண்ட்ல தான் கரையும். லைக் டிசால்வ்ஸ் லைக், லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது டெம்பரேச்சர். மேம் டெம்பரேச்சரை பத்தி சொல்றதுக்கு அப்படி என்ன இருக்கு? கண்ணா, உன்னோட ரியாக்ஷனை நீ ப்ராடா 3 வகையா பிரிக்கலாம். ஓகே, உனக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதை ப்ராடா நீ 3 வகையா பிரிக்கலாம். எஸ், ஒன்னு இட் இஸ் எண்டோதெர்மிக், இன்னொன்னு எக்ஸோதெர்மிக், அண்ட் மூணாவதா இருக்கக்கூடியது கேசியஸ் ரியாக்ஷன். இன் கேஸ் ஆஃப் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோனா உள்ளன்னு அர்த்தம், தெர்மிக்னா ஹீட்னு அர்த்தம். அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா அங்க என்ன நடக்கும்? ஹீட்டை நீ அப்சார்ப் பண்ணிப்பேன்னு அர்த்தம். சரியா? ஸோ பொதுவா ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால, ஒரு ரியாக்டன்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி ப்ராடக்ட் தரதுனால, you should always remember that whenever temperature increases in endothermic, solubility also increases. இதுவே எக்ஸோதெர்மிக்கோட கேஸ்ல அப்படியே உல்டா, ஹீட்டை நீ வெளியே அனுப்ப போற, ஹீட் will evolve from the reactant to form product. அந்த கேஸ்ல டெம்பரேச்சரை கூட்டினேனா solubility குறையும். அண்ட் மூணாவதா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கேசியஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கோயேன். ஒரு கேசஸ்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல கேசியஸ் ரியாக்ஷனை 2 ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். வேற சாலிட் லிக்விட் ரியாக்ஷன்ஸ்ல உனக்கு டெம்பரேச்சர் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். கேசியஸ்ல டெம்பரேச்சரும் அஃபெக்ட் பண்ணும், ப்ரெஷரும் அஃபெக்ட் பண்ணும். என்ன மச்சா சொல்ற அப்படின்னு கேட்டேன்னா சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோ. கேசியஸ் ரியாக்ஷன்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சரை குறைச்சேன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வைஸ் வர்சா. ஓகேவா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ், டெம்பரேச்சரை குறைச்சனாலும் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ். இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா உன்னால ஈஸியா இதற்கான கான்செப்சுவல் கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ண முடியும். ஆர் யூ கிளியர் மை டியர்? ஸோ இந்த ஒரு விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். மூணாவதா சர்ஃபேஸ் ஏரியா. எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோ, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் சீக்கிரமா நடக்கும், ரியாக்டிவிட்டி நல்லா நடக்கும், அண்ட் சாலிபிலிட்டி மேக்சிமமா அட் இட்ஸ் பீக்ல இருக்கும். ஸோ அதனால சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணேன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா we are talking about the types of solution based on the solubility. இதுக்கண்ணா ஒரு விஷயத்த ஓகே சமீரா, ஷோர் திருப்பி சொல்லிடலாம். ஸோ ஒரு கேசியஸ் சொல்யூஷன்ல ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன்னா சாலிபிலிட்டி கூடும், டெம்பரேச்சரை குறைச்சேன்னா சாலிபிலிட்டி கூடும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரெஷரை கூட்டணும், டெம்பரேச்சரை குறைக்கணும், அப்பதான் சாலிபிலிட்டி மேக்சிமமா அட்டைன் பண்ணும் இன் கேஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்ஷன். இஸ் தட் கிளியர்? எஸ், வெரி குட். அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சொல்யூஷன்ஸோட டைப்பை பார்க்குறோம், which is unsaturated, saturated and supersaturated. unsaturatedனா என்ன அர்த்தம்? நான் என்னோட சால்வெண்ட்ல இதுக்காண்டி சொல்யூட் ஆட் பண்றேன், ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் ஆட் பண்றேன், which means அந்த சால்வெண்ட்ல இன்னும் சொல்யூட்டை ஆட் பண்ணோம்னா இன்னும் சொல்யூட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய டெண்டன்சி இருக்கு. அப்படி இருக்கிறவங்கள தான் அன்சாச்சுரேட்டட்னு சொல்றோம். இதுவே சேச்சுரேட்டட்னா அதுக்கு தேவையான அளவுக்கான சொல்யூட் அதுல கரைஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒரு பின் ட்ராப் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணீங்கனாலும் அது ரிசால்வ் ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ங்கிறது நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து வந்தோம்னா எப்படி நமக்கு சாப்பாடு போடுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். போதும் சொன்னாலும் வேணாம்னு சொன்னாலும் தேவைப்படுறத விட அதிகமா சொல்யூட் ஆட் பண்ணி கலந்து மிச்ச சொல்யூட் அப்படியே தேங்கி நின்றுச்சுன்னா தட் இஸ் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ இந்த 3 டிஃபரன்ஸையும் நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அன்சாச்சுரேட்டட்ல சொல்யூட் ரொம்ப கம்மியா இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்யூட்டை அதனால டிசால்வ் பண்ண முடியும். சேச்சுரேட்டட்ல தேவையான அளவு சொல்யூட்டை நீ ஆட் பண்ணிருப்ப, விச் மீன்ஸ்
இனி எக்ஸ்ட்ரா ஒரு பிஞ்ச் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணேனா கூட அது கரையாது. சூப்பர் சாச்சுரேட்டட்ல சொல்யூட் எக்கச்சக்கமா இருக்கு, அதனால சொல்யூட் கரையாம பாக்கி அப்படியே தேங்கி கூட இருக்கும். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி solubility of solid in a liquid, இது லைக் dissolved லைக் கான்செப்ட்ஸ்ல ஒர்க் ஆகும். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் பேஸ்ட் ஆன் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் உன்னால சொல்ல முடியும். எண்டோதெர்மிக்ல டெம்பரேச்சர் கூட்டினா solubility கூடும், எக்ஸோதெர்மிக்ல டெம்பரேச்சர் கூட்டினா solubility குறையும். Similarly, solid in liquidல pressure has no effect. But இதுவே gaseous reaction இருந்துச்சுன்னா, then when you give pressure, when pressure increases, obviously solubility increases in case of gaseous mixture. Fine. அடுத்ததா solubility of gas in liquid நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்லுவாங்க. pressure கூட்டினேனா solubility கூடும், temperature கூட்டினேனா solubility குறையும், vice versa. Is that clear? Yes, for cell single bonded na saturated, double and triple bond na unsaturated. Very good Rakana. அடுத்ததா நம்ம ஹென்ரிஸ் லா, ரவுல்ஸ் லா, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இதை எல்லாத்தையும் பார்க்க போறோம். பட் ஆனா அதுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ கைஸ் a dinner break. போய் சாப்பிட்டுட்டு கரெக்டா டைமுக்கு வந்துருங்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டேக் யூர் பிரேக் மை டியர். போயிட்டு வராம மட்டும் இருந்துடாத கண்ணா. பி பேக் ஆன் டைம். ஓகே, ஸோ டேக் யூர் பிரேக். இப்போ கரெக்டா 8:50 ஆச்சா? எத்தனை மணிக்கு வரீங்க நீங்களே சொல்லுங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்களே சொல்லுங்க. Yes, I want you guys to tell. When will you be back? Be back by which time? Yes Anu, actually class start பண்ணி 45 minutes ஆயிடுச்சுல்ல? Yes, can you guys be back by say 9:05? Will that be okay? Okay, 9:05க்கு வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. So please be back by 9:05. I want all of you to assemble by 9:05. சரியா? மறந்துராத. No, Kana, take your break. Break is very important. You have to go have your dinner, right? So, poi சாப்பிட்டுட்டு வந்துருங்க. Please be back on time. That is all I want from you guys.
We are back. We are back. Hello, hello. Rajendran, Deepika, Sasikumar, Red Dragon. Shall we start? Shall we start, Dakanna? What happened? என்னடா நடந்துச்சுங்க? Okay. Hi, 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 everyone. Welcome, welcome, welcome back. Yes, hi, Vino. Welcome on board. Okay, 5:50. NEET 2025 like Satya. You can wait for the result, Kana. You can wait for the result. பிகாஸ் போன வருஷம் கட் ஆஃப் என்னவா இருந்துச்சோ அதுலேருந்து ஒரு 50 மைனஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? உன்னோட கேட்டகரியில் ஒரு 50 to 70 மைனஸ் பண்ணிக்கோ. தட் இஸ் கோயிங் டு பி ஆர் நியூ கட் ஆஃப். சரியா? ஸோ யூ கேன் வெயிட். யூ கேன் ஆப்வியஸ்லி வெயிட் இஃப் தட் ஃபால்ஸ் இன் த கட் ஆஃப். ஃபைன். சரி, இப்போ நம்ம அடுத்ததா நம்மளோட ஹென்ரிஸ் லாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம தலைவர் ஹென்றி. இவர் என்ன சொன்னார்னா, ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் என்னோட சொல்யூஷனோட சாலிபிலிட்டி, எஸ்பெஷலி என்னோட கேஸ் இன் லிக்விடோட சாலிபிலிட்டிங்கிறது நான் அந்த கேஸ் மேலே எவ்வளோ ப்ரெஷர் போட போகிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தேன்னா என் கேஸ் ரொம்ப நல்லா கரையும். ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் வந்துட்டு கரைய போகுது அப்படின்னு சொன்னார். அதைத்தான் நம்ம P is directly proportional to கைன்னு அர்த்தம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக கொண்டு வந்த கான்ஸ்டன்ட் தான் KH, which is Henry's law constant. புரிஞ்சிச்சுங்களா? ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது உன்னோட கேஸோட நேச்சர் அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும்தான் மாறும், கான்சென்ட்ரேஷனை பொறுத்து மாறாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ளீஸ் நோட் இட் டவுன். எஸ், வெரி குட். அடுத்ததா இப்போ இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ண ஒரு கிராஃப் கொஸ்டின் உனக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. which is a graph between your mole fraction and vapor pressure. You know, mole fraction vapor pressure directly proportional. அதனால தான் கூட 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 கிராஃப் இப்படி லீனியரா கூடுது. சரியா? ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோ. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சொக்கத்தங்கம், இன்னும் நீட்டுக்கான அப்ளிகேஷன் வரலடா கண்ணா. அடுத்த வருஷம் ஜான் அந்த டைம் தான் உனக்கு நீட் 2026க்கான அப்ளிகேஷன் வரும். அப்போ வரும்போது நான் உனக்கு சொல்கிறேன். என்டிஏவோட வெப்சைட், என்டிஏ நீட்டோட வெப்சைட்டில் போய் தான் நீ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹெல்ப் யூ வித் த ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? ஸோ கவலைப்படாத, இப்போதைக்கு கிளாஸை கவனி. ரைட். இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன கேஹெச் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நீ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஆர்டர் தான். இந்த ஆர்டரை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுக்கு நீ உன் ஃப்ரெண்டும் பேசுகிற மாதிரி நான் உனக்கு ஒரு ஆர்குமெண்ட் தரேன். சரியா? ஸோ நீ உன் ஃப்ரெண்டை ஹே அப்படின்னு கூப்பிட்ற. நீ எதுக்கு கூப்பிட்றேன்னு உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டு, இன்னைக்கு கிளாஸை கட் அடிக்க தான் கூப்பிட்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹேன்னு கூப்பிட்டதும் உன் ஃப்ரெண்டு நோ நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான். நீ உடனே அது சரி நீ எப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற. சரியா? ரைட், போடான்னு சொல்லிட்டு கூலாக போயிடுற. இப்போ ஹே இஸ் ஃபார் ஹீலியம், நோல N இஸ் ஃபார் நைட்ரஜன், H இஸ் ஃபார் ஹைட்ரஜன், O இஸ் ஃபார் ஆக்சிஜன். உடனே நீயும் அது சரி அப்படின்னு சொல்றல, அந்த A இஸ் ஃபார் ஆர்கான். நீயும் கூலா போற தெரியுமா? கூலா போறல, அந்த கூல் இஸ் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். Always remember, organic compounds ஓட KH value ரொம்ப கம்மி as and when compared to any other molecules. சரியா? ஸோ இப்போ KH வேல்யூக்கும் சாலிபிலிட்டிக்குமான ரிலேஷனை சொல்லிடுறேன். KH is inversely proportional to solubility. இதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஜோரோ, கண்டிப்பா கண்ணா, கண்டிப்பா நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உனக்கு சொல்லித்தரேன். இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ப்ளீஸ் டெல் மீ கண்ணா. இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சுங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ப்ளீஸ் டெல் மீ so that we can move ahead with the same. குவிக்கா சொல்ல பாப்போம். எஸ் கண்ணா, இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் டவுட் இருக்கா? You have any doubt? Please let me know. Please let me know.
கிளியர்? ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று இந்த ட்ரிக்கு, இன்னொன்று இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா இந்த கேஹெச் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரக்கான சான்சஸ் அதிகம். இந்த வருஷம் கூட ஒரு கொஷின் வந்துருந்துச்சு, சரியா? ஸோ ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட், ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். அடுத்ததா நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா தான் பார்க்க போறோம். அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உன்னோட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது நீ குடிக்கக்கூடிய இந்த பெப்சி, கொக்கோ கோலா, மிராண்டா, இதுல எல்லாம் உன்னோட கேஸை தான் இன்ஃபியூஸ் பண்றாங்க. இந்த கேஸை ப்ரெஷர் கொடுத்து தான் இன்ஃபியூஸ் பண்றாங்க. அதனால தான் இந்த மாதிரி கொக்கோ கோலா, பெப்சி அந்த வாட்டர் பாட்டில்லாம் ஓப்பன் பண்ணும்போது புஸ் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு சத்தம் வருது. காரணம் என்ன? ஆனால் அந்த என்ன காரணம்னா அந்த சத்தம் வர்றதுனால யூ கேன் சே தட் எஸ் your gas is being evolved. புரிஞ்சிச்சுங்களா? Is that clear? Any doubts? Any doubts? Any doubts? ஓகே, லாஸ்ட்டுக்கு சீச்சி சாங் போட்டுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சமீரா, போட்டுலாம். அடுத்ததா நம்மளோட கடல்கடியில போம்போ இந்த ஸ்கூபா டைவர்ஸ்லாம் வாட் வி கால் தட் ப்ரீத்திங் சிலிண்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, ப்ரீத்திங் அப்பேரேட்டஸ். அதில் ஆக்சுவலாக ஆக்சிஜன் மட்டும் இருக்காது, அது கூடவே நைட்ரஜன் ஹீலியமையும் கலைப்பாங்க. காரணம் என்னன்னா நைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு லைக் தே ஹாவ் ஹை கேஹெச் வேல்யூ, விச் மீன்ஸ் தே ஆர் லோ இன் சாலிபிலிட்டி. அதனால தான் அவங்கள ஆக்சிஜன் கூட கலக்கி ஸ்கூபா டைவர்ஸ் அவங்களோட சிலிண்டர்ல போட்டுட்டு கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட், மூணாவதா யூ ஹாவ் டு நோ அபவுட் அனெக்சியா. அனெக்சியானா என்ன? மலை மேலே ஏறும்போது as you go up the mountain, உனக்கு அங்கே ஆல்டிடியூட்ல பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும், விச் மீன்ஸ் ஆக்சிஜனோட அளவீடு அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை ஓவர் டேக் பண்ணுறதுக்காக, அதை சரி கட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஸ்கூபா டைவர்ஸ் மாதிரி பெரிய சிலிண்டர்லாம் மலை மேலே ஏறும்போது கொண்டு போக முடியாது இல்லையா, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி பஃப் சிலிண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த சிலிண்டர்ஸ்ல ஒன்ஸ் அகெயின் யூ ஹேவ் நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் which will help you to breathe easier. புரிஞ்சிச்சுங்களா? Is that clear? Is that clear my dear? So அப்படி புரிஞ்சிச்சுனா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லுங்க. Quickly let me know the answer for this one question my dear. சீக்கிரமா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லுங்க. Let me know the answers. Let me know the answers in the comment section. Quickly let me know the answers in the comment section டக்கனா. எஸ் அனு, நான் பிரேக் விட்டதே அதுக்காக தான். எஸ். ஸோ இந்த ஒரு கொஸ்டின்கான ஆன்சரை சீக்கிரமா சொல்லுங்க. அனு, ஃபார்சல், சமீரா, ஜோரோ, சீக்கிரம் குவிக். ஓவி அஞ்சலி, வேதாந்து ஸ்டூடெண்டா? டே கண்ணா, நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது இல்லை, ஐ எம் சோன்லி யூடியூப். ஸோ அதனால எனக்கு தெரியலையடா கண்ணா, ஐ எம் நாட் ஷுர். இல்லை ஃபார்சல், உங்களை தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னதே ஞாபகம் இல்லையா? அனு, ஃபார்சல், சமீரா, சோரோ அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ ஐ டென்ட் மிஸ் யூ அவுட். குவிக். மோகனா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க, அனு ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க. டேய், யோசிச்சு கொஸ்டினை ஃபுல்லா வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. யோசிச்சு கொஸ்டினை ஃபுல்லா வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. 15 grams of sucrose ஒரு சாலிட் இஸ் dissolved in 50 ml of water. அதுக்கப்புறமா ப்ரெஷர் ஆட் பண்ற சுக்ரோஸை தண்ணியில கரைச்சு ப்ரெஷர் ஆட் பண்ணேன்னா என்ன ஆகும்? யோசி. குவிக்.
டேய் ஃபர்ஸ்ட் ஏ சொன்னீங்க, அதுக்கப்புறம் பி சொன்னீங்க, எப்பதான் டிக்கு வருவீங்க? பிகாஸ் ஐ வுட் சே தட் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா கண்ணை திறந்து பாரு. சுக்ரோஸ் இஸ் a solid, வாட்டர் இஸ் a liquid. அப்போ சாலிட் இன் லிக்விட்னா ப்ரெஷர் ஹேஸ் நோ எஃபெக்ட். நீ எப்படி அமுத்தினாலும் நல்ல ப்ரெஷரைஸ் பண்ணினாலும் there is no effect of pressure in case of solid in liquid, right? Solid liquid caseல pressure has no effect. gasல மட்டும்தான் pressure will increase solubility. So அதனால தான் சொல்ற option D is the right answer. Option D is the absolute correct answer. மேம் அவங்க போட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. யார் போட்டோடா கண்ணா? தெரியலையே. யார் ஷேர் பண்ணா? எங்க ஷேர் பண்ணா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேடா. சரி, anyways, let me know the answer for this question, Dakana. Let me know the answer for this question. Quick, real quick. யோசிச்சு let me know the answers. Others, please யோசிச்சு let me know the answers. Hi, edutainment. Welcome on board. நம்ம சமீரா சொன்ன அந்த சீச்சி எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாகும்? ஃப்ரெண்டை ஹேன்னு கூப்பிடுறீங்க, உடனே அவன் முடியாதுடா அப்படின்னு சொல்றான், நோன்னு சொல்றான், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூலா சீச்சி குமாரி ஒரு சீன்னு சொல்லிட்டு பாடிட்டு போறீங்க. எஸ், ஸோ அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஓகே, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்கான். இதை வச்சு சால்யூபிலிட்டி ஆர்டர் கொடுக்கணும். யூனோ KH is inversely proportional to solubility, right? So அப்படி பார்க்கறச்சு ஆப்ஷன் C is the right answer. Option C is the absolute correct answer. Very good. Hi Nispa, welcome on board. சூப்பர்டா கண்ணா. அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லுங்க. I'll zoom in the question a bit. ஓகே, நான் கொஸ்டினை ஜூம் பண்ணியிருக்கேன். I have hidden myself. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். குவிக். சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். Farsal A, Nispa C. Nispa லாஸ்ட் கொஸ்டின் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அனு A. ஹை ஆல்டிடியூட்ஸ்ல என்ன நடக்கும்? சொக்கத்தங்கம் D, DJD. என்னடா நடக்குதுங்க? சைட்ல 100ஆ ஹார்ட்டா என்னென்னமோ பறக்குதே. ஓகே, எஸ். ஸோ அனெக்சியா அப்படிங்கிற கண்டிஷன் இட் இஸ் ஜென்ரலி சீன் இன் கிளைம்பர்ஸ் பிகாஸ் ஆஃப் லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அட் ஹை ஆல்டிடியூட்ஸ். நான் என்ன சொன்னேன்? மலை மேலே ஏற ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் குறையும்னு சொன்னேன்னா. ஸோ that's the reason. Option D is the right answer. Option D is the absolute correct answer. இப்போ அடுத்ததா நம்ம வேப்பர் ப்ரெஷருக்கு போகிறோம். ஹாய் ஜனனி, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ எஸ், வேப்பர் ப்ரெஷருக்கு போக போகிறோம். And one thing which you have to remember here is, always remember this concept. First of all, whenever the rate of evaporation is equal to rate of condensation, evaporationum condensationum equilibriumல இருந்துச்சுன்னா அந்த டைம் அதைத்தான் நீ வந்துட்டு அந்த கண்டிஷன்ல தான் வேப்பர் வந்துட்டு அதோட வேப்பர் ப்ரெஷரை அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் whenever the rate of evaporation is equal to rate of condensation, it is called as vapor pressure. The condition or the point is called as vapor pressure. மேம், evaporation என்ன, கண்டென்சேஷனா என்ன? ஒரு லிக்விட் ஆவியா பறந்து போச்சுன்னா, அப்படியே ஆவியா கிளம்புச்சுன்னா அது evaporation. ஒரு ஆவி which is gas அப்படியே கூல் டவுன் ஆகி லிக்விட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கண்டென்சேஷன். ஸோ எப்பெல்லாம் இது ரெண்டும் ஈக்குவலோ அப்போ அந்த கண்டிஷனை நம்ம வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். மறந்துடாத. அண்ட் இந்த வேப்பர் ப்ரெஷர் வச்சு நம்ம தலைவர் ரவுல்ஸ் தான், அதாவது ஹென்ரிஸ்க்கு மூத்த அண்ணன் மாதிரி இருக்காரு பார்த்தியா, இதுதான் நம்ம ரவுல்ஸ்.
இவர் என்ன பண்ணாரு, லிக்விட் சொல்யூஷன்ல ஒரு புதுவிதமான கண்டிஷனை கொண்டு வர ஆரம்பிச்சாரு. ஹென்றி கேஸ் இன் லிக்விட்க்கு தானே ரூல் சொன்னாரு. நம்ம தலைவர் ரவுல்ஸ் லிக்விட் இன் லிக்விட்க்கு ஒரு ரூலை கொண்டு வந்தாரு. சிமிலர் டு ஹென்ரிஸ் லா, பட் ஹென்ரிஸ் லாவோட ஒரு விரிவாக்கம்னே சொல்லலாம். என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தேன்னா, என்னாச்சுடா கண்ணா, என்னாச்சு? ஹாய் ஹாய் ப்ளூ ஸ்டார், வெல்கம் வெல்கம் வெல்கம். என்ன ஆகுது? 1 minute. Guys, just give me 1 minute, okay? Just 1 minute. I hope the board is visible. கண்டிப்பா ஜனனி, PDF தருவோம், கவலையப்படாத. So now focus on the class, Rakana. Fine. So இப்போ vapor pressure of liquid solution based on Raoult's law தான் நம்ம பார்க்க போறோம். First thing, எப்பவுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், Raoult's lawல நம்ம தலைவர் ரவுல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சொல்யூஷன்ல volatile liquids இருக்குன்னா partial vapor pressure of each component in the solution will be directly proportional to its mole fraction. Okay.